We welcome you to worship with us this morning. Let the name of the Lord be glorified. நம்முடைய தேற்றரவாளனாகிய கர்த்தரை இந்த காலை வேளையில் சேர்ந்து ஆராதிப்போம். அவர் நல்லவர், நமக்கு போதுமான தேவனாயிருக்கிறார். தேற்றரவாளனே, என்னை தேடி வந்திரே. தேற்றரவாளனே, என்னை தேற்றும் தெய்வமே. நீர் நெருப்பாய் வருவீர், நீர் காற்றாய் வருவீர், நீர் அக்கினியாய் வருவீர், நீர் அன்பாக வருவீர். நீர் நெருப்பாய் வருவீர், நீர் காற்றாய் வருவீர், நீர் அக்கினியாய் வருவீர், நீர் அன்பாக வருவீர். பரிசுத்த ஆவியானவரே, நீர் எங்கள் மத்தியில் இறங்குவீராக. அன்பாய் வந்தீரே, என்னை அணைத்துக் கொண்டீரே. கரத்தை நீட்டியே என்னை சேர்த்துக் கொண்டீரே. அன்பாய் வந்தீரே, என்னை அணைத்துக் கொண்டீரே. கரத்தை நீட்டியே என்னை அணைத்துக் கொண்டீரே. நீர் நெருப்பாய் வருவீர், நீர் காற்றாய் வருவீர், நீர் அக்கினியாய் வருவீர், நீர் அன்பாக வருவீர். நீர் நெருப்பாய் வருவீர், நீர் காற்றாய் வருவீர், நீர் அக்கினியாய் வருவீர், நீர் அன்பாக வருவீர். பரிசுத்தரே, பரிசுத்தரே, நீர் வாருமே, நீர் வாருமே. பரிசுத்தரே, பரிசுத்தரே, நீர் வாருமே, எழுந்தருளுமே. நீர் நெருப்பாய் வருவீர், நீர் காற்றாய் வருவீர், நீர் அக்கினியாய் வருவீர், நீர் அன்பாக வருவீர். துதி உமக்கே, கனம் உமக்கே, புகழும் மேன்மையும் ஒருவருக்கே. துதி உமக்கே, கனம் உமக்கே, புகழும் மேன்மையும் ஒருவருக்கே. நல்லவரே, என் இயேசுவே, நான் பாடும் பாடலின் காரணரே. நல்லவரே, என் இயேசுவே, நான் பாடும் பாடலின் காரணரே. நன்மைகள் எதிர்பார்த்து உதவாதவர், ஏழையாம் என்னை என்றும் மறவாதவர். நன்மைகள் எதிர்பார்த்து உதவாதவர், பிள்ளையாம் என்னை என்றும் மறவாதவர்.
வாழ வைக்கிற தெய்வமே, உம்முடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. நீர் ஒருவர் மாத்திரமே எல்லா துதிக்கும் கனத்திற்கும் பாத்திரர். நான் என்று சொல்ல எனக்கொன்றுமில்ல, திறமைன்னு சொல்ல என்னிடம் எதுவும் இல்லை. நான் என்று சொல்ல எனக்கொன்றுமில்ல, திறமைன்னு சொல்ல என்னிடம் எதுவும் இல்லை. தகுதியில்லா என்னை உயர்த்தினது உங்க கிருபை. தகுதியில்லா என்னை உயர்த்தினது உங்க கிருபை. உங்க கிருபை இல்லைனா நானும் இல்லை. உங்க தயவு இல்லைனா நானும் இல்லை. உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே. உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றும் இல்லையே. உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே. உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றும் இல்லையே. இயேசுவே என் பலனே, என் துருகமே, உம்மை ஆராதிப்பேன். என் அரணும் என் கோட்டையுமே, உம்மை ஆராதிப்பேன். என் பலனே, என் துருகமே, உம்மை ஆராதிப்பேன். என் அரணும் என் கோட்டையுமே, உம்மை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன் இயேசுவையே. நேசிப்பேன் என் நேசரையே. நான் ஆராதிப்பேன் என் இயேசுவையே. நேசிப்பேன் என் நேசரையே. ஆராதிப்பேன் என் இயேசுவையே. நேசிப்பேன் என் நேசரையே. ஆராதிப்பேன் என் இயேசுவையே. நேசிப்பேன் என் நேசரையே. நம் கரங்களை உயர்த்தி ஆராதிப்போம். என் பலனே, என் துருகமே, உம்மை ஆராதிப்பேன். என் அரணும் என் கோட்டையுமே, உம்மை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன் இயேசுவையே. நேசிப்பேன் என் நேசரையே. நான் ஆராதிப்பேன் என் இயேசுவையே. நேசிப்பேன் என் நேசரையே. ஆராதிப்பேன் என் இயேசுவையே. நேசிப்பேன் என் நேசரையே. ஆராதிப்பேன் என் இயேசுவையே. நேசிப்பேன் என் நேசரையே. உயிருள்ளவரை நாங்கள் ஆராதித்துக் கொண்டே இருக்க எங்களுக்கு நீர் கிருபை செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். Praise and glory be to our Lord Jesus Christ, who is the same yesterday, today, and forever. I want to welcome you who have joined us to worship God this morning. God has preserved us
God has kept us safe even in these difficult times. One life, may we live a life for God and we do good to people around us. This morning, it's once again a joy and privilege to share God's word with us this morning. And I believe the Spirit of God will enable the words that is spoken to bring meaning and illuminate our minds this morning as well. If you happen to ask someone how you are doing, the answer will be, I'm doing good. Some will say, okay. Some will say, not bad. At times we feel too worldly to just say those words, and we tend to add this phrase, I'm doing good by the grace of God. We use this phrase, grace of God, very often and at times very loosely as well. நாம் யாரையாவது பார்த்து எப்படி இருக்கிறீர்கள் என்று நலன் விசாரிக்கும் போது சிலர் நான் நலமாய் இருக்கிறேன், நான் இப்படி இருக்கிறேன் என்று சொல்லிவிட்டு தேவனுடைய கிருபையினால் என்ற அந்த வார்த்தையை அடிக்கடி நாம் பயன்படுத்துகிறோம். ஜனங்கள் பயன்படுத்துகிறதை நாம் கேட்டிருக்கிறோம். Sometimes we even joyfully say, I stand here because of the grace of God. And we even say, what I am today is just the grace of God. Very true and very good. We also hear people say, I am a trophy of God's grace. நான் இந்த இடத்திலே உங்களுக்கு முன்பதாக நிற்பது சுத்தமாய் தேவனுடைய கிருபை என்று அநேகர் சொல்லுகிறதை நாம் கேட்டிருக்கிறோம். I am a trophy of God's grace. We hear people say that several times, and someone said like this, I'm God's desire in God's design, according to God's details and for God's display. ஒருவர் நான் தேவனுடைய கிருபையின் கோப்பை என்று சொல்லிவிட்டு இவ்விதமாய் சொன்னார், நான் தேவனின் ஆசை, தேவனின் வடிவமைப்பிலே நான் இருக்கிறேன், தேவனின் விவரங்களில் நான் இருக்கிறேன், தேவனுடைய காட்சிக்காக நான் இருக்கிறேன். I am God's desire, I am God's design, according to God's details and for God's display. This morning I want to talk on this phrase, trophy of God's grace. தேவனுடைய கிருபையின் சின்னம் என்ற இந்த தலைப்போடு கூட தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். When one says that, what are its essence? What are its ingredients or its components? We're going to look at these scriptures, at few scriptures from the book of Titus to know the essence of it. நாம் தேவனுடைய கிருபையின் சின்னம் என்று நம்மை பார்த்து நாம் சொல்லும் பொழுது அதோடைய அம்சங்கள் என்ன, அதோடைய சாராம்சம் என்ன, அதோடைய உண்மையான அர்த்தம் என்ன, தீத்து என்ற பவுல் அப்போஸ்தலரின் புத்தகத்திலிருந்து நாம் சில வசனங்களை இந்த காலவேளையில் பார்க்க இருக்கிறோம். I also want to acknowledge that a lot of these thoughts I have taken from one of the servant of God whose message was inspiring to me and who is an inspiration to study God's word. I've taken few thoughts from him and I want to acknowledge that as well. I am a trophy of God's grace. In saying this, it is not just limited to having a good dramatized encounter, an experience of God and a journey with Him. நான் தேவனுடைய கிருபையின் சின்னம் என்று சொல்லும் பொழுது நாம் நம்முடைய விவரங்கள் கர்த்தர் எப்படி என்னை ரட்சித்தார், நான் எப்படி தேவனோடு கூட நான் இணைந்து என்னுடைய பிரயாணத்தை நான் வந்தேன் என்று அதை நாம் அழகாய் மட்டுமே விவரிக்கிறது அது போதாது. But to display the truth, display the beauty, display the goodness of the gospel. It doesn't just mean that we dramatized our encounter and our experience of God and the journey, but it requires for us to display the truth, the beauty, the goodness of the gospel. Because the gospel is the ultimate truth. It is truth by exclusive. இந்த நற்செய்தியின் சத்தியம் அது பிரத்யேகமானது. நற்செய்தியின் குணாதிசயங்களை நாம் பிரதிபலிக்க வேண்டும். It is powerful and it is true for eternity. The gospel has its
beauty at bringing transformation into the lives of people, and it has goodness abounding in it. இந்த சுவிசேஷம் ஜனங்களுடைய வாழ்க்கையிலே மறுரூபத்தை கொண்டு வந்து அது அழகாய் ஜனங்களை பிரதிபலிக்கிறதை நாம் பார்க்கிறோம். So it is truth, it is beauty and goodness. Turn in your Bibles to Titus chapter 2 and we will be looking at few verses. தீத்து 2ஆம் அதிகாரத்துக்கு உங்களுடைய வேதத்தை திருப்புங்கள். சில வசனங்களை அதிலிருந்து இந்த காலவேளையில் நாம் தியானிக்க போகிறோம். Titus chapter 2 verse 10, Paul tells this. He tells, or he writes to Titus to teach the slaves to live their lives in a manner to make the gospel of God our Savior attractive. To make the gospel of God our Savior attractive. He is telling Titus to teach the slaves so that they will live their lives in such a way that the gospel of our Lord Jesus Christ will be attractive by the way they live their lives. இந்த சுவிசேஷம் நாம் வாழ்கிற வாழ்க்கை நிமித்தமாக இந்த சுவிசேஷம் பிறரை கவருகிற ஒரு சுவிசேஷமாய் இருக்க வேண்டும். நாம் வாழ்கிற அந்த வாழ்க்கை ஜனங்களை கவருகிற சுவிசேஷத்தின் மூலமாய் ஜனங்களை கவருகிற ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். If you are saved by grace, you should also adorn the gospel in every way and spread its aroma. நீங்கள் கிருபையால் ரட்சிக்கப்பட்டிருந்தால் அந்த கிருபையை நாம் தரித்து கொண்டு அந்த கிருபை மூலமாய் வருகிற அந்த நறுமணத்தை நாம் வீச வேண்டும் என்று பவுல் அந்த இடத்துல எழுதுகிறதை நாம் பார்க்கிறோம். When we say we are trophies of God's grace, we need to display the grace that has made us who we are. If we say that we are trophies of God's grace, God is expecting us to display that grace that has made who we are. Make the gospel of our God attractive by not decorating it, but by displaying it in its full power and grandeur. Titus chapter 2 verse 11, it says, the grace of God has appeared that offers salvation to all people. The grace of God has appeared that offers salvation to all people. It's a true message about Jesus Christ that helps God's people to live a new kind of life. இந்த சுவிசேஷம் வரும்பொழுது தீத்து 2ஆம் அதிகாரத்தின் 11ஆம் வசனம் சொல்லுகிறது, எல்லா மனுஷனுக்கு ரட்சிப்பு அழைக்கத்தக்க தேவ கிருபையானது பிரசன்னமாய் இருக்கிறது. எல்லா மனுஷனுக்கும் ரட்சிப்பை அளிக்கத்தக்க தேவனுடைய கிருபையானது பிரசன்னமாய் இருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். In chapter 2 verse 9 to 15, Paul speaks a lot of things which talks about make the gospel adorable, make your gospel attractive to people, adorn the gospel, make it beautiful. And Paul goes on to say how one has to adorn this gospel. இந்த சுவிசேஷத்தை நாம் எப்படி தரித்து கொள்ள வேண்டும், இந்த சுவிசேஷத்தை எப்படி அழகுபடுத்த வேண்டும், இந்த சுவிசேஷத்தின் அழகுபடுத்தி அதன் மூலமாய் வாழுகிற வாழ்க்கையின் மூலமாய் ஜனங்களை சுவிசேஷத்துக்கென்று நாம் கவர்க்க வேண்டும் என்ற சில காரியங்களை நாம் பார்க்கிறோம். How we make the gospel beautiful by the way we live. There are 4 essence that contains in a trophy of God's grace. நான் தேவனுடைய கிருபையின் சின்னம் என்று சொல்லும் பொழுது 4 அம்சங்கள், எல்லாவிட்டால் 4 சாராம்சங்கள் அந்த இடத்திலே இருக்க வேண்டும். Essence that should contain in a trophy of God's grace. Number 1, we are braced by God, or we are branded by God, or we are bonded by God. Take it up as you can. We are braced by God, we are branded and bonded by God. நாம் தேவனால் முத்திரையிடப்பட்டிருக்கிறோம், இல்லாவிட்டால் தேவனால் நாம் பிணைக்கப்பட்டிருக்கிறோம். தேவனால் நாம் பிணைக்கப்பட்டிருக்கிறோம். It always begins with God. It doesn't begin with you, neither does it begin with me. Everything starts
with God. The Bible says, in the beginning, before you were formed in your mother's womb, God says, I knew you. Before you were born, I prepared you, I purposed you, I set you apart. Love starts from God. Life starts from God. Seeking starts from God. Salvation, it's God's initiative. And every good for man is God's purposes. It's God's thoughts and it's God's ideas. மனுஷனுக்கு எல்லா விதமான நன்மைகள் ஜீவன் தேவனால் வருகிறது. ஆண்டவர் சொல்கிறார், உன் தாயின் கர்ப்பத்தில் இருக்கும்போதே நான் உன்னை தெரிந்து கொண்டேன். உன் தாயின் கர்ப்பத்தில் இருக்கும்போதே நான் உன்னை வேர்பிரித்தேன். உன்னை நான் அழைத்தேன். அன்பு தேவனிடத்திலிருந்து ஆரம்பிக்கிறது. ஜீவன் தேவனிடத்திலிருந்து ஆரம்பிக்கிறது. ரட்சிப்பு கர்த்தரால் வந்த ஒன்றாய் இருக்கிறது. Man did not even know that he needs to be saved. Man did not even know that he needs a savior. We are here because God has been coming after us. The hand of God was on our trail. God has been working in us in spite of all our weakness, in spite of all our failures, in spite of all the downfallings that we have in our life. He has brought us here. He takes the initiative for the salvation of his people. Can I hear an amen? நம்முடைய பலவீனத்தின் மத்தியிலே, நம்முடைய வீழ்ச்சிகளின் மத்தியிலே, நாம் தோற்று போன வாழ்க்கையில முடியாத நிலைமையில் இருந்த காலங்களிலே கர்த்தர் நம் பின்னாலே வந்து அவர் எடுத்த முயற்சினாலே இன்றைக்கு தேவனுடைய கிருபை நிமித்தமாய் நாம் இந்த இடத்துல இருக்கிறோம். We have no good thing, nothing good in us, and we are stupid at best most of the time. John 15 verse 16 says, you did not choose me, but I chose you and appointed you that you should go and bear fruit, and that your fruit should remain, that whatever you ask in my name, my Father may give it to you. யோவான் 15ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் சொல்கிறது, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நான் உங்களை தெரிந்து கொண்டு நீங்கள் கனி தரும்படியாக, அந்த கனி நிலைத்து நிற்கும்படியாக நான் உங்களை தெரிந்து கொண்டேன் என்று தேவன் சொல்லுகிறார். He is the author and he is the finisher of our faith. விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவராய் இருக்கிற ஆண்டவர் நம்மை தேடி வந்தார். அவர் எடுத்த முயற்சி நிமித்தமாய் இன்றைக்கு நாம் இந்த இடத்திலே இவ்விதமாய் நாம் நின்று கொண்டு இருக்கிறோம். In Ephesians chapter 1 verse 4 it says, he chose us in him before the foundations of the world, that we should be holy and without blame before him. எபேசியர் 1ஆம் அதிகாரத்தின் 4ஆம் வசனம் சொல்லுகிறது, உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டார். நாம் அன்பிலே கர்த்தருக்கு முன்பதாக பரிசுத்தமாய் காணப்படியாக தேவன் உலகத்தின் தோற்றத்துக்கு முன்பதாகவே நம்மை தெரிந்து கொண்டார் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த தெரிந்து கொண்ட தேவன் நமக்கு ரட்சிப்பை கொடுத்துவிட்டு, he gives us that salvation which is a free gift of God. And Philippians chapter 2 verse 13, Paul says, continue to work out your salvation with fear and trembling, for it is God who works in you to will and to act in order to fulfill his good purposes. It is God who wills, it is God who works, it is God who acts so that his purposes will be fulfilled in our life. பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரம் 12-13 சொல்லுகிறது, அதிக பயத்தோடு உங்களுடைய ரட்சிப்பு நிறைவேற நீங்கள் பிரயாசப்பட வேண்டும். முதலாவது மனுஷருக்கு சொல்கிறார், உங்களுடைய ரட்சிப்பை நிறைவேற நீங்கள் பிரயாசப்பட வேண்டும். ஏனெனில் தேவன் தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையும் உங்களில் உண்டாக்குகிறார் என்று வேதம் சொல்கிறது. அவருடைய சித்தத்தையும் அவருடைய செயலையும் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே உண்டாக்குகிறார். It is God who works, it is God who wills, and it is God who acts. Can I hear an amen? There is a mysterious synergy, there is a mysterious bonding between God and us. நமக்கும் தேவனுக்கும் ஒரு மர்மமான ஒரு பிணைப்பு, ஒரு மர்மமான ஒரு அன்பு இருக்கிறது. There is a mysterious synergy between God and us. He never gives us
gives up on us. He is always behind us. He always comes with grace and his forgiveness. தேவன் ஒருபோதும் நம்மை விட்டு கொடுக்க மாட்டார். நாம் பாவத்தில் விழுந்தாலும் தவறு செய்தாலும் நம்மை பின்பற்றி கொண்டு அவருடைய அன்பினாலே அவருடைய மன்னிப்பை வைத்து அவருடைய கிருபை நிமித்தமாய் he always comes behind us. Psalm 130 verse 3 and 4 says like this: If you, Lord, keep a record of our sins, Lord, who would stand? But with you there is forgiveness, so that we can with reverence serve you. If you keep a record of our sin, O Lord, who can stand before you? But because of your forgiveness, you forgive us, and therefore we can serve with you with reverence. God is the author and the perfecter of our faith. He is the beginning and he is the end. Philippians chapter 1 verse 6 says like this, that Paul says, I am being confident of this, that he who began a good work in you will be able to carry it, will be able to bring it to completion until the day of Christ. பிலிப்பியர் 1 அதிகாரத்தின் 6 வசனத்திலே பவுல் சொல்லுகிறார், கிறிஸ்து உங்களுடைய வாழ்க்கையிலே ஆரம்பித்த அந்த நற்கிரியையை இயேசு கிறிஸ்துவுடைய நாள் வரைக்கும் அது நிறைவுக்கு கொண்டு வர தேவன் போதுமானவராய் இருக்கிறார். He is able to bring it to completion until the day of Christ. It begins with God. He is the one who picked us up. He is the one who carries us. And he is the one who will take us through. Always it has been God's initiative. Therefore we are braced by God and we are God branded. Number 2, we are blessed by his grace. Number 1, I said we are braced by God. Number 2, we are blessed by his grace. அவருடைய கிருபையினாலே நாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். Grace is God's unmerited favor of God. தகுதி இல்லாத நமக்கு தேவன் ஈவாய் கொடுக்கிறது தான் தேவனுடைய கிருபையாய் இருக்கிறது. The experience of this grace is beautifully expressed in the song by the slave convert John Newton in his rendition Amazing Grace. Amazing grace, how sweet the sound that saved a wretch like me. I was once lost but was found. I was blind but now I see. இந்த ஆச்சரியமான கிருபையை குறித்து ஒரு காலத்தில் அடிமைத்தனத்தில் இருந்த ஜான் நியூட்டன் என்ற ஒரு தேவ மனுஷன் ஆண்டவருடைய ஆச்சரியமான கிருபையை குறித்து அவருடைய பாடலிலே அழகாய் அவர் விவரிக்கிறார். Amazing grace, how sweet the sound that saved a wretch like me. It is the grace of God by which we have been saved. Titus chapter 2 verse 11 says, For the grace of God has appeared that offers salvation to all people. தேவனுடைய ரட்சிப்பு எல்லா ஜனங்களையும் ரட்சிக்க தேவனுடைய கிருபை வந்திருக்கிறது. My question is, did grace suddenly appear only in the New Testament? Many hold this. Many of us have this understanding about God. We somehow think that in the Old Testament it is only law and in the New Testament it is grace. பழைய ஏற்பாட்டிலே நியாயப்பிரமாணம், புதிய ஏற்பாட்டிலே கிருபை. We think that God always punishes. God always wanted sacrifice. God was so hard on people in the Old Testament, and suddenly grace appears in the New Testament. We have a distorted image of God, that he was an angry God throughout the Old Testament, and suddenly in the New Testament, at the coming of Jesus Christ on this earth, Jesus is like pleading with God not to be angry, and cause of telling God, saying, I will show grace to my people. That is the picture that we have on God, which is not true. தேவன் ஏதோ பழைய ஏற்பாட்டிலே கோபம் நிறைந்த தேவன், தண்டிக்கிற தேவனாய் இருந்து திடீரென்று புதிய ஏற்பாட்டிலே வரும்போது இயேசு கிறிஸ்து நிமித்தமாய் இயேசு கிறிஸ்து தேவனை பார்த்து, நீர் இத்தனை கோபம் கொள்ள வேண்டாம், நான் கிருபையாய் போய் இறங்குகிறேன் என்ற அந்த தவறான சித்திரத்தை நாம் வைத்திருக்கிறோம். Grace was not only in the New Testament, but grace was there in the Old Testament as well. Genesis chapter 6, verse 5 and 6, the story of Noah. God says, the Lord saw how great the wickedness of humankind was on the earth, and that
inclination of the thoughts of the human heart was only evil all the time. That Lord regretted that he had ever made human beings on the earth, and his heart was deeply troubled. வேதம் ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்திலே ஆண்டவர் பூமியிலே பரவிக்கொண்டு இருக்கிற அக்கிரமத்தை பார்த்து ஏன் மனுஷனை நான் உண்டாக்கினேன் என்று தேவன் மனஸ்தாபம் படுகிறார் என்று வேதத்திலே நாம் பார்க்கிறோம். In the midst of so much of wickedness, where God himself regretted that he ever made mankind, one person called Noah, the Bible says Noah found grace in the eyes of God. How did God introduce himself to Moses? When he wanted the people of God to come out of slavery, அடிமைத்தனத்திலிருந்து ஆண்டவர் மோசேயை கொண்டு வரும்போது எப்படியாக ஆண்டவர் தன்னை அறிமுகம் பண்ணுகிறார்? Exodus chapter 34 verse 5, 6 and 7, a beautiful passage of scripture says, chapter 34 verse 5 says, then the Lord came down in the cloud and stood there with him and pronounced his name, the Lord. And he passed in front of Moses, proclaiming, the Lord, the compassionate and gracious God, slow to anger, abounding in love and faithfulness, maintaining love to thousands, and forgiving wickedness, rebellion and sin. He is maintaining love for thousands and is forgiving wickedness, rebellion and sin. Yet he does not leave the guilty unpunished. He punishes the children and their children for the sins of their parents, for the third and the fourth generation. This is how the Lord introduces himself, the compassionate and the gracious God, slow to anger and abounding in love and faithfulness. ஆண்டவர் மோசேயோடு கூட தன்னை அறிமுகம் படுத்துகிற விதத்தை பாருங்கள். யாத்திராகமம் 34ஆம் அதிகாரம் 5, 6, 7 வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது. ஆண்டவர் மோசேக்கு முன்பதாக வந்து நின்று, அவரே கர்த்தர் இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகா தயவும் சத்தியமுள்ள தேவன், அவர் 1000 தலைமுறை வரைக்கும் இரக்கத்தை காண்பிக்கிற தேவன் என்றுதான் தன்னை அறிமுகப்படுத்துகிறார். God is introducing himself to Moses as a compassionate and a gracious God. The picture of God is that he is compassionate. The picture of God, or the introduction of God, is that he is compassionate, grace, slow to anger, and abounding in love and faithfulness. There is also a beautiful picture that portrays grace superly in the Old Testament. Mephibosheth and David. Remember, Mephibosheth was a son of Jonathan. இன்னொரு அழகாய் கிருபையை குறித்து அழகாய் பிரதிபலிக்கிற ஒரு சித்திரம் பழைய ஏற்பாட்டிலே தாவீதும் மெஃபிபோஷெத்தையும் குறித்து நாம் பார்க்கிறோம். Mephibosheth was a son of Jonathan, the grandson of Saul. David is asking his servants, is there anyone in Saul's household to whom I can show kindness because of my covenant with Jonathan? And in 2 Samuel chapter 9, that is where this story is recorded. When David is asking his servants, is there anyone left in the house of Saul to whom I can show kindness because of the covenant that I made with my close friend Jonathan? And in 2 Samuel chapter 9 verse 6, when Mephibosheth was called for, he comes and he pays respect to David and he falls down and he says, at your service. And David looks at him and says, do not be afraid. David said to him, verse 7, for I will surely show you kindness for the sake of your father Jonathan. I will restore to you all the land that belongs to your father and to your grandfather, and you will always eat at my table. Mephibosheth bowed down and said these very words, what is your servant that you should notice a dead dog like me? தாவீது மெஃபிபோஷத்தை பார்த்து, அவன் முடவனாய் இருந்தான், அவன் பயந்து இருக்கிறான், அவன் தாவீதை விட்டு தூர இருக்கிற காலங்களிலே தாவீது இவனை அழைத்து, நான் உன்னை மறுபடியுமாக நீ இழந்து போன காரியங்களை நான் உனக்கு தருவேன், நான் உனக்கு தயவு பாராட்டுவேன், என்னுடைய மேஜையிலே நீர் எப்பொழுதும் உட்காரும்படியாக நான் உனக்கு செய்வேன் என்ற தாவீது மெஃபிபோஷத்தை பார்த்து சொல்லும்போது
பொழுது அவன் கீழே குப்புற விழுந்து, who am I? நான் யார்? நான் ஒரு செத்து போன நாய், என்னை நீர் விசாரிக்க நான் எம்மாத்திரம். Who am I that you should notice me? I am a dead dog. A beautiful picture of grace in the Old Testament. It portrays us that we were also in that similar situation as Mephibosheth, but Jesus Christ, who has picked us up from that kind of a situation, and he made us to sit along with him, that we will be the co-heirs of our Lord Jesus Christ. Can I hear an amen? Ephesians chapter 2 verse 2 says, as far as for you, you were dead in your transgressions and sins, in which you used to live when you followed the ways of this world and the rulers of this kingdom of the air, the spirit who is now at work in those who were disobedient. All of us lived among them at one time, gratifying the cravings of our own flesh and following its desires and its thoughts. Like the rest, we were by nature deserving of wrath. By nature, we were deserving of wrath. But because of his great love for us, God, who is rich in mercy, he made us alive with Christ even when we were dead in our transgression. It is by the grace you have been saved. And verse 6 says, and God raised us up with Christ and seated us with him in the heavenly realms in Christ Jesus, in order that in the coming ages he might show the incomparable riches of his grace expressed in his kindness to us in Christ Jesus. For it is by grace that we have been saved through faith, and this is not from yourself, but it is a gift from God. எபேசியர் 2ஆம் அதிகாரத்திலே நம்முடைய கடந்த காலத்தை குறித்து பவுல் பேசுகிறார். நாம் எப்படி இருளில் இருந்தோம், நாம் எப்படி அந்தகாரத்தில் இருந்தோம், நாமும் மாண்டு போய் இருக்க வேண்டிய நிலைமையில் தான் இருந்தோம். ஆனாலும் தேவனுடைய கிருபை, பிகாஸ் ஆஃப் த லவ் ஆஃப் காட், தேவனுடைய அன்பின் நிமித்தமாய், அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின் நிமித்தமாய் ஆண்டவர் நம்மை ரட்சித்து நாம் கிறிஸ்துவோடு கூட ஒரு உடன் சுதந்திரவாளிகளாக நாம் இருக்க வேண்டும் என்று தேவன் கிருபை நிமித்தமாக நம்மை ரட்சித்தார். It is by grace that you have been saved through faith, and it is not from yourself, it is a gift of God. The primary component of this trophy is grace. The grace of God picked us up when we were in our dirt. He washed us by his blood, and he purifies us so that we will become beautiful in front of him. தேவனுடைய கிருபை, நாம் இருந்த அழுக்கிலே தேவனுடைய கிருபை நம்மை தேடி வந்து நம்மை கழுவி நம்மை சுத்திகரித்து நமக்கு அவருடைய நீதியின் வஸ்திரத்தை நம்மீது அவர் தரித்து அவரோடு கூட உட்காரும்படியாக கர்த்தருடைய கிருபை என்னை தேடி வந்தது. Titus chapter 2 verse 11 and 12, for the grace of God has appeared that offers salvation to all people. What does the grace of God teach us? The next verse, it teaches us to say no to ungodly and worldly passion, and to live self-controlled, upright and godly lives in this present generation. The grace of God that came searching us, it teaches us to say no to ungodliness. It teaches us to say no to unrighteousness. It teaches us to say no to worldly passions and to live a self-controlled, upright and godly lives in this present age. தேவனுடைய கிருபை நம்மை ரட்சிக்க, தேவனுடைய கிருபை நம்மை தேடி வந்தது. அது அசுத்தமான காரியங்கள், இந்த உலகத்தின் காரியங்களுக்கு, இந்த உலகத்தின் ஆசைப்பாசைக்கு, இந்த உலகத்தின் இச்சைகளுக்கு நாம் இல்லை என்று சொல்லிவிட்டு சுய கட்டுப்பாடோடு கூட நாம் கர்த்தருக்கு முன்பதாக நாம் நீதியின் வாழ்க்கையை வாழ வேண்டும் என்றுதான் கிருபை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. The grace teaches us to say no to ungodliness. Number one, I said God takes the initiative. He comes to us by his grace. Why grace? Grace for godliness. We are blessed by God. And number two, we are blessed by God by grace. And number three, we are beautified by the Holy Spirit for godliness. Grace leads us to godliness. தேவ பக்திக்கு
நம்மை அழகுபடுத்துகிறார் பரிசுத்த ஆவியானவர். முதலாவது நான் சொன்னேன், ஆண்டவர் நம்மை பிணைக்க வருகிறார். இரண்டாவது, அவருடைய கிருபையினாலே நம்மை ஆசீர்வதிக்கிறார். மூன்றாவது, தேவ பக்திக்காக நம்மை அழகுபடுத்த பரிசுத்த ஆவியானவர் வருகிறார். Yes, it is true. By His grace we are saved. We are in Christ, but that's not enough. The ultimate goal is not to be in Christ alone, but the ultimate goal is to become like Christ. Can I hear an amen? ஆண்டவருடைய பரிபூர்ணமான திட்டம் நாம் கிறிஸ்துவுக்குள் இருப்பது மட்டும் அல்ல, ஆனால் கிறிஸ்துவை போல மாற வேண்டும். அதுதான் தேவனுடைய பரிபூர்ண திட்டமாய் இருக்கிறது. The Holy Spirit is the divine beautician that beautifies us. He constantly comes behind us. He constantly works in us. He constantly beautifies us. He constantly transforms us into the image of Christ. Titus chapter 3, the same book, chapter 3, verse 3 following, it says like this: At one time we were too foolish, we were disobedient, deceived and enslaved by all kinds of passions and pleasures. We lived in malice and envy, being hated and hating one another. But when the kindness and the love of God our Savior appeared, He saved us not because of righteous things that we had done, but because of His mercy. He saved us through the washing of rebirth and renewal by the Holy Spirit, whom He poured out on us generously through Jesus Christ our Savior, so that having been justified by His grace, we might become heirs, having the hope of eternal life. தீத்து 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலிருந்து ஆண்டவர் இவ்விதமாக நம்மை பார்த்து சொல்கிறார். ஒரு காலத்தில் நாம் மூர்க்கத்தில் இருந்தோம், ஒரு காலத்தில் நாம் அவிசுவாசிகளாய் இருந்தோம், உலகத்தின் பாசத்திலே உலகத்தின் காரியங்கள் பின்பதாக நாமும் இருந்தோம். நமக்கு we had envy, we had malice, we had hatred, வெறுத்து கொண்டு இருந்தோம், தீமையான காரியத்திலே இருந்தோம். ஆனால் தேவனுடைய அன்பு, தேவனுடைய கிருபை தோன்றும் போது அவர் நம்மை ரட்சிக்கிறார். நம்முடைய நீதியின் நிமித்தமாய் அல்ல, நம்முடைய நற்கிரைகள் நிமித்தமாய் அல்ல, அவருடைய கிருபையினாலே நம்மை ரட்சிக்கிறார். He saved us through the washing of rebirth and renewal by the Holy Spirit, whom He poured out on us generously through our Lord Jesus Christ. The kindness of the Father appeared, rebirth and renewal by the Holy Spirit, and it was poured out on us generously through our Lord Jesus Christ. We see a beautiful picture of the triune God working in this place. The kindness of the Father, the rebirth and renewal by the Holy Spirit, which was poured out generously on us through Jesus Christ. The Holy Spirit is patiently working in us. பரிசுத்த ஆவியானவர் பொறுமையோடு கூட நமக்குள் கிரியை செய்து கொண்டே இருக்கிறார். It's a long process. When God grafted us into His family, ஆண்டவர் நம்மை அவருடைய குடும்பத்துக்குள் நம்மை இணைக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் நற்கிரியை அவர் துவங்கி அவர் அழகுபடுத்தி கொண்டே தான் இருக்கிறார். With His divine cosmetic, with His divine grace, He gives us grace. He gives us humility. He gives us love. He teaches us to forgive. He teaches us to be generous. He teaches us gratitude. ஆண்டவர் நம்மை எப்படி அழகுபடுத்துகிறார் என்று விவரிக்கிறார். அவருடைய கிருபையை நமக்கு கொடுக்கிறார். அந்த தாழ்மையான ஒரு குணாதிசயத்தை நமக்கு தந்து அவருடைய அன்பை நமக்கு கொடுத்து நாம் எப்படி பிறரை மன்னிக்க வேண்டும், நாம் நன்றி கடனை எப்படி கற்றுக்கொள்ள வேண்டும், எப்படி நாம் உதாரணமாய் நாம் தாராளமாய் இருக்க வேண்டும் என்று அந்த காரியங்களை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். With His grace, with His humility, with love, forgiveness, gratitude and generosity, He beautifies us every day. The Holy Spirit will work, beautify you. He leaves His goodness, He leaves His nature, He leaves His character in you, and He leaves His signature as an impression. பரிசுத்த ஆவியார் நமக்குள் இருக்கிற ஆவியானவர் ஒவ்வொரு நாளும் நம்மை சுத்திகரித்து ஒவ்வொரு நாளும் நம்மை பண்படுத்தி அவருடைய குணாதிசயங்களை அவருடைய ஸ்வபாவத்தை நமக்குள் அவர் தரிக்கிற ஒரு தேவனாய் இருக்கிறார். Galatians
And several passages of scripture talks about walking in the spirit and saying no to ungodliness. அசுத்தமான காரியங்களுக்கு விட்டு விலகி ஆவியிலே நாம் எப்படி நடக்க வேண்டும் என்று கலாத்தியரிலும் அநேக வேத பகுதிகளிலும் ஆண்டவர் இதை சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். It begins with God. Grace is through the sacrifice of Christ, and we are beautified by the Holy Spirit. Again, a triune picture of how the Trinity works in us. It is God who begins, and it is grace through the sacrifice of Jesus Christ, and we are being beautified for godliness by the Holy Spirit. Number 4, we are built for good works. Number 1, I said, we are braced by God. Number 2, we are blessed by grace. Number 3, we are beautified for godliness. Number 4, we are built for good works. நற்கிரியைகளுக்கென்று நாம் கட்டப்பட்டிருக்கிறோம். Titus chapter 2, again, verse 14, it says, be eager to do what is good. Doing good is what makes us good. நற்கிரியைகளை செய்ய நாம் ஆவலாய் இருக்க வேண்டுமா? நற்கிரியைகளை செய்ய நாம் ஆவலோடு கூட எதிர்பார்க்க வேண்டும். Doing good is what makes us good. Doing good beautifies us in a way that we appear good before people. In this small letter of Titus, at least 8 times it is mentioned about doing good. இந்த தீத்து 3 அதிகாரத்திலே 8 முறை நன்மையை செய்ய வேண்டும் என்ற காரியத்தை வைக்கிறதை நாம் பார்க்கிறோம். In chapter 3 verse 8 it says, this is a trustworthy saying, and I want you to stress these things, so that those who have trusted in God may be careful to devote themselves to doing what is good. These things are excellent and profitable for everyone. I want to read this verse again, chapter 3 verse 8. This is a trustworthy saying, and I want you to stress these things, so that those who have trusted in God may be careful to devote themselves to doing what is good. These things are excellent and profitable to everyone. தீத்து 3 அதிகாரம் 8 வசனத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார், ஆண்டவர் பேரில் யாரெல்லாம் நம்பிக்கை வைக்கிறார்களோ அவர்கள் நற்கிரியைகளை செய்ய தங்களை முற்றிலுமாய் ஒப்புக் கொடுக்க வேண்டும். Those of you who have trusted in God may be careful to devote themselves to doing what is good. May I challenge us and encourage us to devote yourself for good works. We are not saved by good works, but we are saved for good works. Can I hear an amen? நாம் நற்கிரியைகள் மூலமாய் ரட்சிக்கப்படவில்லை, ஆனால் நற்கிரியைகளை செய்ய நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். Matthew chapter 5 verse 16, it says, let your light shine before others so that they may see your good deeds and glorify your Father in heaven. Let your light shine before others that they may see your good deeds and glorify your Father in heaven. And in Galatians chapter 6 verse 9 it says, let us not become weary of doing good, for at the proper time we will reap a harvest if we do not give up. நற்கிரியைகளை செய்கிறதிலே நாம் சோர்ந்து போக வேண்டாம். அது சரியான நேரத்தில் நாம் தக்க பலனை அனுபவிப்போம் என்று கலாத்தியர் 6 அதிகாரம் 9 வசனம் சொல்கிறது. In doing good works, God's grace is manifested. நாம் நற்கிரியைகளை செய்கிறதன் மூலமாய் தேவனுடைய கிருபை வெளிரங்கமாக்கும். It is in doing good works that the grace of God that saved us is being manifested, and gratitude and contentment leads to good works. I repeat that. Gratitude and contentment leads to good works. These are the two sides of the same coin. Therefore, be passionate and zealous for good works. நற்கிரியைகளை செய்ய நாம் ஆவலாய் இருப்போம். நற்கிரியைகளை செய்ய நம்மை நாமே தருவோம். நாம் நற்கிரியைகளை செய்யும்போது தேவனுடைய கிருபை பிரதிபலித்து அது வெளிரங்கமாக்கும். Ephesians chapter 2 verse 10. Many of us like the scripture.
For we are God's handiwork, created in Christ Jesus to do good works, which God prepared in advance for us. For we are God's handiwork, created in Christ Jesus to do good works. We are created to do good works. Whatever God prepared in advance for us to do, the grace of God picked us up. The Holy Spirit came into us and He beautified us towards godliness. And God wants us to do the good works that He has created us for, to do the good works that He has prepared in advance for all of us to do. All of us hearing this, those of you are hearing my voice, God has a lot of good things for us in store that you and I ought to finish before our time gets over on this earth. நாம் இந்த பூமியை விட்டு போகிற நாள் வரைக்கும், நாளுக்கு முன்பதாக நாம் செய்ய வேண்டிய நற்கிரியைகளை செய்யதான் தேவன் நம்மை உருவாக்கி இருக்கிறார் என்று எபேசியர் 2ஆம் அதிகாரத்தின் 10ஆம் வசனம் சொல்லுகிறது. Whatever good things that God has in store for you, we need to do it and finish, because we are created for good works. And in 1 Timothy chapter 2 verse 10, when Paul talks about the woman in the church, he says the beauty is not in what they wear, the beauty is not in their decoration outside, but the beauty is more of the inner beauty. வஸ்திரங்கள் மூலமாய் அலங்கரிக்கிறது மூலமாய் அழகு இல்லை, ஆனால் அந்த உள்ளான அழகு, the inner beauty with which we profess to worship God, we should be beautiful in doing good. We should be known for doing good. நற்கிரியைகளை செய்கிறதுனாலே ஜனங்கள் நம்மை அறிந்து கொள்ள வேண்டும். We should be known for doing good and not just living good. We should be known for doing good and not just driving good. Our beauty doesn't come in what we wear, but our beauty comes in how we care and how much we are willing to share. Can I hear an amen? Our beauty doesn't come in what we wear outside, but our beauty comes in what we are, in how we are willing to care and how we are willing to share what God has blessed us with. Therefore, let us be compassionate and zealous for good work. நற்கிரியைகளை செய்ய நாம் ஆவலாய் இருந்து நற்கிரியைகளை செய்ய வேண்டும் என்ற அந்த துடிப்பு நமக்குள் இருக்கட்டும். We are trophies of God's grace, not just to be saved and to have a beautiful story of our transformation and somehow make it to heaven. That is not just the purpose, friends, but the trophy of grace is designed to be gracious to people around us. நான் தேவனுடைய கிருபையின் சின்னம், எப்படியாவது பரலோகத்துக்கு போய் சேர்ந்தால் மட்டுமே போதும் என்ற அந்த நோக்கத்தோடு கூட நாம் வாழ வேண்டிய அவசியம் இல்லை. ஆம், பரலோகத்துக்கு நாம் நிச்சயமாக போய் சேர்வோம். ஆனால் பூமியிலே இருக்கிற நாளிலே நற்கிரியைகளை நாம் செய்து நற்கிரியைகள் மூலமாய் தேவனுடைய வெளிச்சத்தை நாம் வீச வேண்டும். The trophy of grace is designed to be gracious to people around us. And the beauty of this trophy comes from the two sides that I've spoken about. The inner beauty comes from the beautifying work of the Holy Spirit, and that the inner beauty is reflected outside when you do good to people around you. நான் கிருபையின் சின்னம் என்று என்னை பார்த்து சொல்லும் பொழுது ரெண்டு காரியங்கள், ரெண்டு அழகை அது விவரிக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் எனக்குள் அழகுபடுத்தி என்னை கிறிஸ்துவுடைய ஸ்வபாவத்திலே என்னை அழகுபடுத்தி அந்த ஸ்வபாவம் எனக்கு வெளியே வந்து நான் நற்கிரியைகளை செய்கிற அந்த காரியங்களிலே தேவனுடைய ஸ்வபாவம் ஜனங்களை போய் சேரும். When you do good, you look good. Can I hear an amen? When you do good, you look good. Mother Teresa, in her older age, she did not look good, but because she did good, she appeared to be so beautiful. We say, we are the bride of our Lord Jesus Christ. நாம் சபைதான் தேவனுடைய மனவாட்டி என்று வேதம் சொல்லுகிறது. We are the bride of our Lord Jesus Christ, and God wants us to be beautiful. God wants us to be beautiful, and that beautiful is the godliness that is inside of us should come out in beauty and doing in good works. The call for all of us is to become beautiful.
நம்முடைய அழைப்பு தேவனுடைய மனவாட்டியா இருக்கிற நாம் அழகா இருக்க வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் தெய்வீகத்துக்கென்று நமக்குள் அழகுபடுத்தி அந்த தெய்வீக தன்மை வெளியே வந்து நற்கிரியைகளை நாம் உலகத்திலே செய்து சுற்றி திரிந்து அந்த அழகை நாம் பிரதிபலிக்க வேண்டும். அதுதான் நம்முடைய அழைப்பாய் இருக்கிறது. That is what I believe we are called for. The call for all of us is to become beautiful. Number one, I said, we are braced by God. Number two, we are blessed by grace. Number three, we are beautified for godliness. And number four, we are built for goodness. முதலாவது சொன்னேன், நாம் தேவனால் பிணைக்கப்பட்டிருக்கிறோம். இரண்டாவது, கிருபையினால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். மூன்றாவது, பரிசுத்த ஆவியினால் நாம் தெய்வீகத்துக்கென்று அழகுபடுத்தி இருக்கிறோம். நான்காவது, நற்கிரியைகளுக்கென்று நாம் கட்டப்பட்டிருக்கிறோம். May these words bless you. I want to finish with this inspiration, which is called the parable of the pencil story. And I want to read this and pray with us. The pencil maker took the pencil aside just before putting it into the box. These are the 5 things you need to know, he told the pencil, before I send you out into the world. Always remember them and never forget, and you will become one of the best pencils you can be. Number 1, he said, you will be able to do many great things, but only if you allow yourself to be held in someone else's hand. Number 2, he said, you will experience a painful sharpening from time to time, but you will need it to become a better pencil. Number 3, he said, you will be able to correct any mistakes you might make. Number 4, the most important part of you will always be what's inside of you. Number 5, on every surface you are used on, you must leave a mark. No matter what the condition, you must continue to write. Would you close your eyes wherever you are? இருக்கிற இடத்துல கண்களை மூடி, maybe say, God, as much as I'm glad to say that I'm a trophy of God, as much as I am proud in a way to say I'm a trophy of God, I pray that you would help me, that the God who came behind me, who blessed me with his grace, that I will allow the Holy Spirit inside of me to beautify me for godliness consistently. And I will be able to do the good works that you have for me before the foundations of the earth. Heavenly Father, we pray, God, that your grace will consistently be enough for us. I pray, Father, that the Holy Spirit who's working in us to transform us in the likeness and in the image of Christ, that we will partner consistently every day with the Holy Spirit to finish the work that you have begun in us. And God, I pray that wherever we are, we will make every opportunity to do good to people around us, to show the grace of God, to show the light of Christ, to show the quality and the characteristics of God, to show the power of the gospel, which is beauty, which is truth, which is goodness. I pray that that goodness inside of us that has transformed us will come out of us, that we will be a light wherever we are. Lord, in this difficult situation, that so many people are in need of help, that we as a church, we as an individual, we as saved believers will reach out to people and be a blessing to them. We will do good works that you have in store for us, because when we do those good works, the grace inside of us is being displayed through our works
I pray, God, that you would bless every listener. பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொருவரையும் உம்முடைய கிருபையின் கரத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த 5 மாதங்கள் நீர் எங்களை பராமரித்து, எங்களை போஷித்து, எங்களை பாதுகாத்து, ஆண்டவரே இந்த 6ஆம் மாதத்தின் 2ஆம் வாரத்துக்குள் நீர் எங்களை பிரவேசிக்க அனுமதித்தீரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஒரே ஒரு வாழ்க்கை, ஜீவனுள்ள நாளெல்லாம் ஆண்டவரே கர்த்தர்கிட்டே நாங்கள் சேர்ந்து, ஆண்டவரே நாங்கள் பரிசுத்தமாய் எங்களை காத்துக்கொண்டு நற்கிரைகளை நாங்கள் தொடர்ந்து செய்ய நீர் எங்கள் கிருபை தர வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தேவையோடு கூட யாராவது இருப்பார்கள் என்று சொன்னால், பலவீனத்தோடு கூட, சஞ்சலத்தோடு கூட, ஆண்டவரே அவருடைய பலவீனத்திலே கர்த்தருடைய பலன் பரிபூர்ணமாய் விளங்கட்டும். Lord, if anyone is unwell or in weakness or desperately in need of a touch from you, I pray that the Spirit of God will touch them, will renew them. I pray, God, that hope will be stirred in us this morning. I pray, God, that we will know that God is able to help us. God is able to be with us. God is able to take us out of this situation and to take us where He wants us. That God, Emmanuel, is always with us. If anyone is in need of a miracle, in need of a touch, in need of your grace, in need of your divine intervention, in need of restoration, in need of, Lord, anything that we need, I pray that you would reach out to them in your graciousness and bless them and touch them, Father. Be with us. Let your protection continue to be our portion. Let your goodness continue to satisfy us. Keep us in your perfect will until we fulfill the purposes of God in our life. Let your protection be our portion. We pray and commit all of our families, our leaders, the ones who are sick, the ones who are recovered, Lord, our pastor, his family, and all of us into your divine hands. Be with us, bless us, protect us, and lead us to wherever you have in store for us. May this week be a blessing to us. May God continue to be our protector and our sustainer. We commit all of us who are watching this service and who are participating in this worship into your hands. Bless us, Father. In Jesus' name I pray. Amen. Amen. And now may the grace of our Lord Jesus Christ, the love of God the Father, the fellowship and the communion of the Holy Spirit rest and abide with us now and forevermore. Amen. Amen. God bless you, church. Continue to be safe. If you have any prayer request, please get in touch with us and send us your request. We will be very happy to pray for you. Also, you can send your tithes, gifts, and offerings through our online facility that is displayed on the screen. Give cheerfully for the work of God. Although we are not able to meet in this manner, wherever you are, send your offerings, your gifts as an act of worship unto God, and God will bless you. Rest assured that we are praying for you. Continue to be safe. God bless you. Amen.